ஹாய்ப்பா வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்டனை லைட்டாக பார்த்துட்டு நம்ம போகலாம் அந்த ரைஸஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறத பற்றி. என் கார்டனில் இந்த ரைஸஸ்க்கு வச்சு நான் சில செடிகளுக்கெல்லாம் வச்சுருக்கேன். அதோடய க்ரோத் எல்லாம் நல்லாயிருக்கு. பாருங்கள், நான் வந்து இந்த சப்போட்டா செடியை இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரீபாட் பண்ணோம். இப்போ 2 months பேக்கு. அப்போ மண்ணே நாங்கள் போடலை. ஏற்கனவே அதில் ஒட்டிகிட்டு இருந்த மண் தான் அப்புறம் இந்த ரைஸஸ்க்கு தான் அப்படியே நாங்கள் போட்டோம். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா ரூட்ஸ் வந்து கொக்கோபீட்டுக்கு ஈக்குவலாக க்ரோத் இருக்குது. பாருங்கள், அதோடய வேர் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது. நிறைய வந்து ஒயிட் ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ நான் அதனால தான் இது வந்து ரோசஸ் கூட வருங்காலத்தில் ஃபுல்லாகவே அந்த சாயில் மீடியாலாம் எடுத்துகிட்டு ரைஸஸ்க்குள்ள தான் வைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், இது ஒரு ஆரஞ்சு செடி. இதுக்கும் நல்லா இருக்குது. மல்லிகைப்பூ செடி இதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரைஸ்க்கு வச்சதுக்கப்புறம். ஸோ வந்து இதில் என்ன இதில் பெனிஃபிட் இந்த அரிசி உமியிலனா நல்லா வந்து லூஸாக இருக்கும். ஏரேஷன் நிறைய கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சோம். இது அப்படியே அந்த இதில் தான் வச்சோம், உமியில் தான் வச்சோம். அதோட நல்லா தழுக்குது, ஸ்பீடாக தழுக்குது. இது வந்து ஒரு செம்பருத்தி செடி. இது ரீபாட் பண்ணோம் நாங்கள். 8 inchல இருந்து இந்த பக்கெட்டில் எடுத்து அப்படியே வச்சோம். இதுவும் நிறைய வேர் விட்டுருக்கு. ஒயிட் வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன பெனிஃபிட் நமக்குன்னா, இது இன்னொன்று வந்து நிறைய ஆர்கானிக் மேட்டர் இதில் இருக்குது. கார்பன் நிறையா இருக்குது இந்த ரைஸஸ்கில். ஸோ நம்ம வந்து செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கொக்கோபீட் கூட நம்ம நிறைய வாஷ் பண்ணணும். அதில் நிறைய உப்பு இருக்கும், உப்பு கண்டென்ட் இருக்கும். பட் என்ன இதில் அப்படி கிடையாது. ஆனால் இதை டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போஸ் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. டீகம்போஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். நமக்கு ஏரியா இருக்கும். ஏரியா தானே வேணும் செடிகளுக்கு. ஏரியா இருந்தால் தான் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும். செடி வந்து ஈஸியாக அது வேர் விடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நம்ம அடுத்து வர ஆடிப்பட்டத்தில் வர செடிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த முல்லைப்பூ செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இதில் வச்சதுக்கப்புறம் அதோட இலையெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. செம்பருத்தி இது எல்லாமே. வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு 8 பங்கு எடுத்துக்கிறலாம். அரிசி உமி 8 பங்கு. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கிறலாம். ஒரு மெஷரிங் நான் இது ஒரு சின்ன வாளி வச்சுருக்கேன். 8 பங்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு 8 பங்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 பங்கு வந்து உங்களுக்கு ஆர்கானிக் கம்போஸ்ட் எது வேணாலும் சரி. மாட்டுத்தொழு உரம், இல்லை ஆட்டுது, இல்லைன்னா உங்களுக்கு வர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், உங்கள் லீஃப் கம்போஸ்ட் எது இருந்தாலும் சரி. ஏதோ ஒரு கம்போஸ்ட்டு உங்கள் நல்லா டீகம்போஸ் ஆகிருக்கணும் அந்த கம்போஸ்ட்டு. அந்த கம்போஸ்ட்டை ஒரு 2 பங்கு நீங்கள் எடுத்துக்கிறணும். இது ஒரு 8னா அது ஒரு 2 8:2 ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். 8 பக்கெட் எடுத்திருக்கேன். இதில் நாங்கள் மண்புழு உரம் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 2 பக்கெட் மண்புழு உரம். ஏன் மண்புழு உரம்னா இதோடு சேர்ந்து மக்கிரும். இதில் நிறையா மைக்ரோப்ஸ் இருக்கும். இதுவும் அதோடு சேர்த்து மக்கிரும். அப்போ இதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா OWDC. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். OWDCனா என்ன, அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும். நம்ம கார்டனுக்கு அது மஸ்ட்டு. அதுதான் பேஸ் பொருள். அந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் நீங்கள் செய்யலாம். இதை பாருங்கள், நாங்கள் நல்லதாக மிக்ஸ் பண்ணிடுறோம். OWDCயில் நீங்கள் வந்து நான் காய்கறி கழிவை கூட அதில் டிப் பண்ணி ஒரு வாரம் ஊற வச்சு காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இதுதான் OWDC. என்கிட்ட தீரப்போது இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி இதில் வந்து நான் வெல்லத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன்னா திருப்பி ஒரு 1 வீக்கில் வந்து ரெடி ஆகிடும். எப்பயுமே இதை ஹேண்டியாக வச்சுக்கிறணும். நீங்கள் இது ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 5 years வரைக்கும் வரும் உங்களுக்கு. மதர் கல்ச்சர் 1 இருந்தால் போதும். நமக்கு மெயினாக வெல்லம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டீகம்போஸ் எல்லா பொருளும் டீகம்போஸ் ஆகும். எந்த ஒரு பொருளையும் டீகம்போஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அதோடய எஃபெக்டே தனியாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த OWDCயை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அந்த உமியில் தெளிக்கிறதுக்கு. அதை அப்படியே கை வச்சு தெளிக்காமல் நான் பாருங்கள், இது இந்த காய்கறி கழிவு நான் எப்பயுமே இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். என்கிட்ட டெய்லி வேஸ்ட் ஆகிறது அந்த வெங்காயத்தொளி எல்லாத்தையுமே நான் அப்படியே கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் இதில் டிப் பண்ணி ஊற வச்சு தான் என்னோடய செடிகளுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். இதை நான் வந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ஒன்று போல் ஸ்ப்ரே ஆகுங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி நான் வந்து அந்த உமியில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இது நீங்கள் எல்லாம் மஸ்ட்டு OWDC எல்லோரும் வச்சுருங்க. ஏற்கனவே வச்சுருப்பாங்க கார்டனர்ஸு. புதுசாக பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே இதில் நனைச்சி விட்றேன்.
இந்த நம்ம உமியில் இதை ஃபுல்லாகவே நம்ம நனைச்சி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு. இது டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லா செடிகளுக்கு பாட்டிங் மிக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மண் கலவையோடையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இதில் வேப்பம் புண்ணாக்கோ நீங்கள் என்னென்ன நமக்கு வெரடி எல்லாம் கொடுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. வெறும் உமியும் இந்த கம்போஸ்ட்டும் இது 2 மட்டும் போதும் நமக்கு. இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். இந்த 2யும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இதை எடுத்து நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடுறோம். கண்டெய்னரில் போட்டு வச்சு நல்லா ஒரு துணியை ஒரு நிழலான இடத்துல வைக்கணும். நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு கண்டெய்னரில் எடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே நாங்கள் ரொப்பி வச்சிடுறோம். ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்து ஆடிப்பட்டம் ரெடி ஆக்குறதுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒர்க்ஸு, மண் மிக்ஸ் பண்ணுறது, பாட்டிங் சாயில் மிக்சிங் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நல்லா ஊறி இருக்கும். உடனே நம்ம செய்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இது வந்து இப்போது இது ஏன் இப்படியே நம்ம உமியை போடக்கூடாதுன்னா, அது டீகம்போஸ் ஆகும்போது அதில் நிறைய வந்து ஹீட்டாக கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ அதெல்லாம் நம்ம வேரை வந்து பாதிச்சிரும். ஸோ அதனால தான் எந்த ஒரு பொருளையும் டீகம்போஸ் பண்ணணுங்கிறது. இப்போ இதவே நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உள்ள ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இதை மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு 2 மாதம் கழித்து பார்க்கும்போது நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை பாருங்கள், நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இந்த ஐஸ் பெட்டி, பழைய ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுருக்கோம். நல்லா இது டீகம்போஸ் ஆகிக்கிட்டுருக்கு. இப்போ நாங்கள் தொட்டு பார்க்குறோம், நல்லா அதுவும் அந்த மண்புழு உரத்தோடு கலந்து அது வந்து ரொம்ப லூஸாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பதம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் WDCயில் தொளிச்சுக்கிடலாம். தொளிச்சு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். ஒரு 10 டேஸ் இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஈரப்பதம் இருந்தால் அப்படியே மூடிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேசாக WDCயை தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்படி தான்ப்பா நாங்கள் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி நாங்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். இப்போ ஏன் இதை மண் வேண்டான்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து வெயிட் வேண்டாம் மாடிக்கு. 2வது இது வந்து ரொம்ப ஏரியாக இருக்குது. ரூட்ஸ் எல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குங்கிறாங்க, கார்பன் இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம செடிக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்.